இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறான். புனித பவுல் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று. கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை போன்றது அல்ல. அது மாற்றப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய பழைய மனசு, பழைய சிந்தனை, பழைய பாவ வாழ்க்கை இவையெல்லாம் ஆண்டவர் பாடுபட்ட சிலுவையில் முடிந்து விட்டது. நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய சக்தியால் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமையால் வாழ்கிறோம். பவுல் மிகவும் ஆழமாக சொல்லுகிறார். அவர் சொல்லும் அந்த வார்த்தை மிகவும் அழகாக இருக்கிறது. என்னை நேசித்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவரில் விசுவாசத்தினாலே நான் வாழ்கிறேன் என்று. இப்படியாக சொல்லுவது என்பது ஒரு சாதாரணமான விடயமல்ல. அது ஒரு பெரிய அழைப்பு. நம்மை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவை நம்முள் ஆட்சி செய்ய அனுமதிப்பது. நாங்கள் உண்மையாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, அமைதி, நீதியான நடத்தை கண்டிப்பாக வெளிப்படும். பவுலை போல நாங்கள் வாழ ஆயத்தமாவோமா? பவுலுடைய வாழ்க்கை எவ்வளவு சிரமங்களுக்குள்ளாக இருந்தாலும் அவர் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தார். அதனாலேயே இன்று வரை அவர் நினைவு கூறப்படுகிறார், பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலையும் எழுந்ததுமே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றி யோசிச்சு கவலைப்படுகிறத விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை எங்களுக்குள் ஏற்று அவருக்காக வாழ ஆயத்தப்படுவோம். நாங்கள் இன்றைக்கு எதை செய்தாலும் எதை சந்தித்தாலும் நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவரின் கிருபையால் அதை சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நடப்போம். இன்று நாம் நம்மை ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும். அப்போது பயம் குறையும், சமாதானம் அதிகரிக்கும், நம்முடைய நாள் ஆசீர்வாதமாக மாறும். ஆமென்.